ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்செட் மானுவாவோட எபிசோட் 2 அண்ட் 3 இது ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்கு. வீடியோவை நல்லா லென்த்தாவே பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். அங்க நைனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே கட்டி அணைக்கிறான். மாஸ்டர் மாஸ்டர், பாருங்க நான் எவ்வளோ குட்டி போட்டிருக்கேன். இந்த குட்டிக்கெல்லாம் நீங்க தான் அப்பா மாஸ்டர். என்னம்மா எவ்வளோ குட்டி போட்டோம், நீ அந்த அளவுக்கு மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நைனு நான் கேள்விப்பட்டிருக்கேன், குட்டி போட்டோன்னே அவங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் வரும்னு. அட என்ன மாஸ்டர், நான் என்ன ஒரு மனுஷியா என்ன? எல்லாமே காத்துல வந்துச்சு, நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு மாஸ்டர், குளு குளு பண்ணனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மாஸ்டர். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம ஹீரோவோட கையில ஒரு சிம்பிளை பார்த்திருப்போம். அது ஆக்சுவலா ஒரு நெஸ்ட். நைன் அதுக்குள்ள அங்க போறா. பேசிக்கா நைனோட குட்டிங்க எல்லாருமே இந்த நெஸ்ட்ல இருக்கலாம். நம்மால செக் பண்ணா அங்க நைனு கொரட்டை விட்டு தூங்குறா. எனக்கு தெரிஞ்சு நைன் குளு குளு பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி பாவம், தூங்கட்டும். அதே மாதிரி இதுல ஓவர்லார்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் இருக்கு, செக் பண்ணி பார்த்தலாம். இந்த ஓவர்லார்ட் இந்த ஸ்கில் தான் அங்க அல்டிமேட்டான ஸ்கில். ஏன்னா நம்ம ஹீரோவால நைனோட குட்டிகளை அங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏதோ பாடியை மூவ் பண்ற மாதிரி எல்லாமே அவனோட கண்ட்ரோலோட அப்படி இணைஞ்சிருக்கு. இது என்ன பிரமாதம், அதுங்க பாக்குற அந்த விஷயத்த நம்ம ஹீரோவாலையும் பார்க்க முடியும். இதனால யார் யாரு எங்க இருக்கா எல்லா விஷயமும் நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது. இவங்கள பார்க்கும் போதே தெரியுது என்ன மாதிரியே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அப்புறம் என்ன டைம் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே டிவோர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம ஹீரோ வெறுமா ஒரே ஒரு ஆர்டர் கொடுக்க அவ்வளவுதான், எல்லாமே முன்னாடி போக ஆரம்பிக்கும். அங்க இத பாக்குற மத்த மாஸ்டர்ஸும் அவங்க தெச்சுக்கின்னு ஓடும். ஏன்னா மாட்டினா அவ்வளவுதான், சட்னி தான். அங்க இன்னமும் சில பல மாஸ்டருக்கு என்ன விஷயம் அப்படின்னு அங்க தெரியாது. ஆனா நம்மாலு அவ்வளோ பெரிய ஆர்மி கூட நல்லா ஆரா ஃபார்மிங் பண்ணின்னு வர அவ்வளவுதான், அதுங்களுக்கு அல்லையில சும்மா தொட்டதுக்கே எல்லாமே காலி ஆகுது. அந்த பாய்சன் மிஸ்டும் மொத்தமா எல்லாத்தையுமே டிவோர் பண்ணுது. பரவாயில்ல, இந்த எபிலிட்டி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா பாய்சன் மிஸ்ட் ரொம்ப வேகமா எல்லாத்தையுமே அழிக்குது. அது கூட அதுங்களோட விஷயம் என் கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது என் முன்னாடி ஒளியதெல்லாம் ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்கு. அங்க டிவோரிங் வேல்யூவா ஆளு செக் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவோரிங் வேல்யூ அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏதோ 100 150 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ என்னன்னா பட்டு பட்டு பட்டுன்னு அங்க அப்படி ஏறுது. ஏன்னா 9 பண்ண வேலையால இப்போ 3000க்கும் மேல ஏகப்பட்ட பூச்சிங்க இருக்கு. ஆஹா, உண்மையிலேயே இது வேற லெவலான விஷயமா இருக்கே. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் குளு குளு டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு வேர் ஹவுஸை நோக்கி வரும். அங்க ஒரு கேங்கும் நம்ம ஹீரோ ஸ்பைடர் நெஸ்ட மொத்தமா முச்சிருப்பான்ல, அத பத்தி தான் இந்த கேங் அங்க பேசுது. ஏண்டா ஸ்பைடர் நெஸ்ட் கிட்ட நீ போன, என்ன கதை சொல்லு தல. நான் அங்க போனேன், ஆனா அங்க எந்த விதமான மாஸ்டர்ஸும் இல்ல தல. அதாவது ஆல்ரெடி எல்லா மாஸ்டர்ஸையும் யாரும் கொன்னுட்டாங்க, ஒரு சிலந்தி கூட அங்க இல்ல. என்ன நீ சொல்ல இருக்க, நீ என்ன சீரியஸா சொல்ல இருக்க என்ன? ஐயோ, நான் சொல்றது உண்மையா? நான் போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க வைப் அவுட் பண்ணிட்டாங்க. அங்க இதை கேட்கிற அந்த பர்சனும் யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த விஷயத்த நைட் வாட்சர் அந்த ஆர்கனைசேஷன் பண்ண வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூஷனை அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு தெரியாம எல்லாமே அழிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியோ இல்ல ஒரு பவர்ஃபுல்லான குரூப் இவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எதுக்காக வந்தோம், ஸ்பைடரோட வெனம் ஒரு பாட்டில் இருந்தா போதும் அப்படின்னு வந்தோம். ஆனா இப்போ எதுவுமே இல்லாதனால எவனாச்சும் இங்க வருவான், அவனை மொத்தமா ராப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷின் அது முடியும். பாஸ், யாரோ ஒருத்தங்க வராங்க, அது வேற யாரும் இல்ல, நம்மளுதான். அங்க ஜியாங் எதுக்கு வந்திருக்கானா, இவங்க கிட்ட ஃபுட்டை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கான். ஏன்னா எப்போ 9 அங்க ஏகப்பட்ட குட்டிகளை போட்டுச்சோ ஆளுக்கு 9 மாதிரியே பசியும் இப்போ ரொம்ப அதிகமா எடுக்குது. அதனால முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப அதிகமா சாப்பிடணும். ஆனா என்ன ஒண்ணு, வரும்போது ஆளு அவசர அவசரமா வந்தனால எதுவுமே ஆளு கிட்ட இல்ல. நம்ம ஜியாங்க பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் அந்த பர்சனுக்கு. பலியாடு எப்படா மாட்டோம் அப்படின்னு ஆளு யோசிச்சான். தன்னால பலியாடு வந்து மாட்டிருக்கே, ட்ரேட் பண்ணணும் அவ்வளவுதானே, நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு வேல்யூபிளான ஐட்டம் இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா நாங்க ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா வேல்யூபிளான ஐட்டம் கண்டிப்பா இருக்கணும். அப்போ உங்களுக்கு வேல்யூபிளான ஐட்டம் வேணும் அவ்வளவுதானே, கண்டிப்பா உங்களுக்கு தரேன். நம்ம ஜியாங் கிட்ட வேல்யூபிளான ஐட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவ்வளவுதான், அவங்க சோட வச்சு நம்மளால காலி பண்ணிட்டு மொத்தமா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானே போடுவாங்க. ஆனா அதுக்குள்ள நம்மாலு அங்க ஹண்ட் பண்ண ஒரு ஒரு ஐட்டமையும் வெளியில கொண்டு வர இத பாக்குற அவங்களுக்கு சுத்தமா அல்ல. ஐயோ, இது ஸ்பைடர் நெஸ்டோட ஸ்பைடர் ஆச்சே. அப்போனா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த பர்சன், அதான் எல்லா நெஸ்டையும் காலி பண்ண அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, இவன் தானா? ஆமா, என்ன ஆச்சு? கமுக்கமா வந்துட்டு கமுக்கமா போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பின்னாடி என்ன பண்ணலான்னு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஜியாங்கோட லெவலும் கரண்டா 17ல இருக்கு, பவரும் இப்போ பயங்கரமா அதிகமாயிடுச்சு. அதனால இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க நம்ம ஜியாங்கோட ஆறாவை பார்த்தோன்னே தெச்சுக்கணும் ஓடுறாங்க. ஐயா சாமி எங்களை விட்டுருங்க,
நாங்க எல்லா பொருளையும் கொடுக்குறோம், இது வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்மால நைனோட குட்டியை பார்த்துக்கணும், சாப்பிட்டுக்கணும் அங்க யோசிப்பான். இப்போ டிவோரிங் வேல்யூவோட ஸ்பீடு இப்போ அதிகமாயிடுச்சு. ஆனா நான் யோசிக்கல, எவ்வளவு ஹன் பண்ணியும் 1,00,000 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அவ்வளவு மாஸ்டர்ஸ் ஹன் பண்ணியே என்னால அவ்வளவு பாயிண்ட்ஸை கொண்டு வர முடியல. இப்போ 1,00,000 பாயிண்ட்ஸுக்கு நான் இன்னமும் பெரிய பெரிய லெவல்ல இருக்க பாஸை கொள்ளணுமா? எப்படியோ இதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். நைன் ஆளு பாக்குறான், நைன் டயர்டா இன்னமும் அங்க தூங்கின இருக்கா. அங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்திருப்பான்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை இடிக்கிறா. என்னம்மா திரும்பவும் நீயா? நான் நீ ஸ்பைடர் நெஸ்ட் தனியா கிளியர் பண்றத பார்த்தேன், அதே மாதிரி என்ன முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன தேடின்னு வராங்க. உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லாத நான் இங்கதான் இருக்கேன்னு. நம்ம ஜியாங்கும் அங்க புரியுது, கண்டிப்பா அந்த ஆளுங்க தான் இந்த பொண்ணை தேடுறாங்கன்னு. அங்க ஏதாச்சும் சொல்லலான்னு வரதுக்குள்ள அந்த ஆளுங்களும் வராங்க. அந்த ஷியா ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அந்த பர்சனை யாருப்பா யோசிச்சா திரும்பவும் நம்ம இப்படி சந்திப்போன்னு. அங்க பின்னாடி அந்த சர்வெண்ட் அவனும் ஹேய் மரியாதையா சொல்லு, திரும்பவும் அந்த பொண்ணை பாத்தியா இல்லையா? இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த வாட்டி விட மாட்டோம், உன்னை மொத்தமா எங்கேயும் முச்சிருவோம். ஹேய் இரா பொருடா, நான் பேசுறேன், வெயிட் பண்ண. அங்க அந்த பர்சனை தனியா இங்க கேம்பிங் பண்ணிருக்கியோ, ஒரு நாள் கூட அவள அதுக்குள்ள லெவல் 16க்கு வந்துட்டியா? உன்னை பார்க்க இன்னமும் தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அங்க வெறுமா ஒரே ஒரு பார்வையிலேயே நம்மளால கண்டுபிடிக்கிறான், முன்னாடி இருக்க அந்த பர்சனுடைய லெவலும் கண்டிப்பா லெவல் 30க்கு மேலதான் இருக்கும். ஆளுகிட்ட ஒரு பயங்கரமான ஆயுதமும் இருக்கு. அங்க இதனால ஆளு போய் சொல்றான், கொஞ்சம் அந்த சைடு பாருங்க, அங்க ஒரு வழி இருக்கா, அங்கதான் யாரோ ஒருத்தங்க போற மாதிரி நான் பார்த்தேன். கண்டிப்பா நீங்க தேடுற அந்த பர்சனும் அங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி இந்த மாதிரி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா நீ சொன்ன விஷயம் ஒண்டி பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னை கூறு போட்டு பாசலாம் உன்னோட ஃபேமிலிக்கு நான் அனுப்பிடுவேன். ஆனா அவங்களுக்கு தெரியல பாவம், நம்ம ஹீரோக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல, அதனால அனுப்புறது வேஸ்ட். அங்க நம்மளுக்குமே தெரியுது இவங்க வந்திருக்கிறது ஜென் எம்பையர்ல இருந்து. அந்த எம்பையர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலிலாம் இருக்கு, ரொம்ப ஹை ரேங்கிங் அபிஷியல்லாம் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்க ஆளுங்க எந்த அளவுக்கு டேஞ்சரானவங்கன்னா, அவங்க வெறுமா யோசிச்சாலே போதும் ஒரு கான்டினென்ட்டை மொத்தமா அவங்களால அழிக்க முடியும், அந்த அளவுக்கு டேஞ்சரானவங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பகைய உருவாக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். சரி எப்படியோ இவங்க போயிட்டாங்க, இந்த இடத்துலயே ரொம்ப நேரம் இருந்தா கண்டிப்பா அது எனக்கு தான் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு போகணும். அங்க நம்ம ஆளு போறதை பத்தி யோசிக்கும் போது உடனே அந்த பொண்ணு ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு, நீங்க ஒண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அங்க நம்மளும் அந்த பொண்ணை பூச்சின்னு கேக்குறான். ஆமா நீ யாரு, இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக உன்னை தெரியும் இவங்க இப்படி அலையணும், என்ன விஷயம்னு மரியாதையா சொல்லு. அங்க இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான், இவங்க ஃபேமிலி கிட்ட ஆக்சுவலா ஃப்ரிட் ஸ்டேஷன் இப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு, அங்க வேல்யூபிளான ஐட்டம்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால இவங்க ஒரு பிளானை போட்டாங்க, அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கலான்னு. அதுக்கு எல்லாரையுமே கொண்டாச்சு. என்ன ஒண்ணு அங்க நான் தப்பிச்சிட்டேன், இதனால என்னையும் கொல்லலாம் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. ஏன்னா என்ன கொல்லாம விட்டா அவ்வளவுதான், என் மூலமா அவன் பண்ண விஷயம் பரவ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆளோட ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி, அதனாலயே ரெப்புடேஷன் நாசமாயிடும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால்தான் என்ன கொல்லணும் அப்படின்னு பாக்குறான். ஏன்னா கொன்னாலும் எப்படியும் பெரிய ஃபேமிலினால ஒண்ணுமே அவனுக்கு ஆகாது. சரி ஏதோ ஒண்ணுமா, இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நான் இந்த இடத்தை விட்டு போறேன். ஆட இருங்க, நீங்க பண்ண விஷயத்த நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதுக்காகவே நான் ரீபே பண்ணுவேன். ஆனா அதுக்குள்ள நம்ம ஜியாங்கும் அந்த பொண்ணுக்கும் இப்பதான் ஒரு விஷயமே அங்க சென்ஸ் ஆகுது. அந்த ஆளுங்க போறதுக்கு முன்னாடி பேரியர் மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அங்க டிரெக்ட் ஆயிட்டாங்க. அந்த பர்சனும் வரும்போதே சொல்றான், நான் உன்கிட்ட சொன்னல என்கிட்ட பொய் சொல்லாதன்னு, ஆனா உனக்கு அவ்வளவு தைரியமா, என்கிட்டயே பொய் சொல்லிட்டல. அட என்ன பண்றீங்க, சீக்கிரம் போயிட்டு புடிங்கல, எதுக்காக உங்களுக்கு காசை கொடுக்கறேன். அந்த பொண்ணும் அவங்க கிட்ட சொல்றா, ஆமா எதுக்காக நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, எங்க லூ ஃபேமிலி உங்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணுச்சு, ஆனா அப்படி இருக்கும் போதும் எனக்கு கொல்லணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் சரியா? நம்மளுக்கு லூ ஃபேமிலி அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஃபேமிலியை பத்தி தெரியுது. அந்த லூ ஃபேமிலி ரொம்ப ரிச், சிம்பிளா சொன்னா அம்பானியோட ஃபேமிலி மாதிரி ரொம்ப பெரிய கை. அந்த பொண்ணு அவங்க சொல்றா, என்ன கொல்லணுமா நீ கொல்லலாம், ஆனா அதுக்கப்புறமா என்னோட லூ ஃபேமிலி ஒன்னும் நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை விடாது. என்னது லூ ஃபேமிலியா? அந்த ஃபேமிலி 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ப்ரொடெக்ஷன் இல்லன்னு வச்சுக்கோயேன், அது எவ்வளவு தூரம்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பயும் அது ஒரு பூச்சி தான். எங்க ஷியா ஃபேமிலி நினைச்சா போதும் மொத்தமா உங்க ஃபேமிலியை ஒரு தெரியாம அழிக்க முடியும். இப்போ நீ சொல்ற மாதிரி உன்னை கொன்னுட்டா அவங்க என்ன தேடி வருவாங்க, எல்லா விஷயமும் உண்மைதான். அதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த விட்டாதானே இந்த இடத்துல உங்க ரெண்டு பேருமே மொத்தமா நாங்க முடிக்க போறோம். ஆளு அந்த இடம் முழுக்க ஒரு பேரியர் அங்க கேஸ் பண்ணுவான். இப்போ யாராலையுமே வெளியிலயும் போக முடியாது, உள்ளியும் வர முடியாது. அங்க சர்வெண்டா இருக்கிற அந்த பர்சனும் மத்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கறான். அப்புறம் என்னடா பாக்குறீங்க, போயிட்டு முடிங்க. உடனே யங் மாஸ்டர் அந்த பையனும், ஹேய் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு அவ சாகணும், ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பையன் மேல. தம்பி உனக்கே நான் ஒரு சான்ஸ கொடுக்கறேன், நீ எனக்கு கீழே வேலை செய்யலாம். அதுக்கு ஜஸ்ட் நீ என்ன பண்ணுனா உன் பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை கேப்சர் பண்ணி இங்க கொண்டு வரணும். அப்படி நீ பண்ணனா எனக்கு கீழே நீ ஒர்க் பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. என்ன ஆஃபர் நல்லா இருக்கா? ஒரு சைடு அந்த
பொண்ணு பயந்து போயிடறா, நம்மால அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றவானான்னு. ஆனா நம்ம ஜியாங் பயங்கரமான ஆறா வெளிப்பாத்தீங்கன்னே சொல்றான். என்னால ஒன்னும் உனக்கு ஒரு நாயா இருக்க முடியாது, சண்டை பொண்ணுமா, எல்லாருமே அட் டைம்ல வாங்க. அங்க எல்லாருமே தாக்க வரும்போது சர்வன்ட் சொல்றான், கொஞ்சம் ஜாக்கிரதையா தாக்குங்க, ஏன்னா அவங்க கிட்ட பாய்சன் அதுக்கான எபிலிட்டி இருக்கு, அதனால டைரக்டா தாக்க வேணாம், கவலைப்பட வேணாம். என்கிட்ட பாய்சன் அது ஒண்டிதான் எபிலிட்டியா இருக்கான்னு கேட்டா அதான் கிடையாது. ஆளு அவனோட ரூட்ஸை வச்சு டப்புன்னு அங்க இருக்கிற ஆளுங்களை பிடிக்கிறான். ஒரு செகண்ட் அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி இவன் என்ன பண்ண இருக்கான்னு. அங்க யங் மாஸ்டரும், முட்டாளுங்களா உங்களுக்கு இன்னுமா தெரியல, நம்ம விஷனை பிளாக் பண்ணி நம்மள பாய்சன் பண்ண பாக்குறான் சீக்கிரம். ஆனா இப்போ ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, நம்மால ஏகப்பட்ட பூச்சிங்களை அனுப்புவான். அங்க வர பூச்சிங்களோட லெவலும் இப்போ ஹையா இருக்கு. ஸ்வாடை வச்சு தடுக்கலான்னு பார்த்தா ஸ்வாடே உடையுது. அங்க நம்மாலும் அந்த யங் மாஸ்டர் அவனை முடிக்கலான்னு போனா யங் மாஸ்டர் காங் நிங் அப்படின்னு ஒரு அட்டாக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அங்க பயன்படுத்துவான். அதனால டிராகன் மாதிரி ஒரு விஷயமும் வந்து பயங்கர வேகமா நம்ம ஹீரோவா அங்க தாக்கும். ஆளும் யோசிப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, என்னதான் எபிலிட்டி அதெல்லாம் இருந்தாலும் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான், அதனால காலி இப்படின்னு அந்த பர்சனும் யோசிப்பான். ஆனா அப்படி ஒன்னும் ஆகல. அந்த பொண்ணு டப்புன்னு முன்னாடி வந்துட்டு ஹிடன் ப்ரொஃபஷனா இருக்கிற எட்டர்னல் ஷீல்டு அதை பயன்படுத்தி எப்படியும் நம்ம ஹீரோவை காப்பாத்தவும் செய்யறா. அடச்ச, இந்த உமனை நான் மறந்துட்டேன், அவ பண்ண வேலையால டார்கெட்டே இப்போ மிஸ் ஆயிடுச்சு. அங்க ஜியாங் பூச்சிகளை வச்சு தாக்குறான். ஆனா டப்புன்னு அந்த சர்வெண்ட் அந்த பையனை முன்னாடி கொண்டு வர இதனால சர்வெண்டோட நிலைமையும் மோசமாவுது. ஜியாங்கும் வரும்போதே சொல்றான், கேவலமா உன்னோட ஆளுங்களை வச்சு இப்படி எல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. அங்க சர்வெண்ட்டும், மாஸ்டர் மாஸ்டர் காப்பாத்துங்க, ஹேய் உன்னை நான் வளர்த்ததே வெட்டதான்னு உனக்கு தெரியாதா, அதனால எனக்காக இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணிதான் ஆகணும். அந்த பர்சனும் வாயில ஏதோ ஒரு பில்லு மாதிரி அங்க போடுறான். நான் யோசிக்கல என்னை இந்த அளவுக்கு நீ தள்ளுவேன்னு, ஏன்னா நான் இப்போ டிராகன் யுவான் பில்ல நான் உன்னால போறேன். சோ இதுலயே தெரிய வேணாவா, இந்த விஷயத்த நான் இங்கேயே மொத்தமா முடிக்க போறேன். இந்த அட்டாக் இதுல உன் தலை துண்டாவ போகுது. அங்க இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்கோட செகண்ட் ஃபார்மா ஆளு பயன்படுத்துவான். இப்போ முன்ன இருக்கிறத விட பவர் பயங்கரமா இருக்கு. அந்த அட்டாக்கும் அப்படியே முன்னாடி வர டப்புன்னு அந்த பொண்ணு அவளோட எட்டர்னல் ஷீல்ட வச்சு தடுக்க பாக்குறா. ஆனா அட்டாக்கோட பிரஷர் முன்ன இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கா இருக்கு. இதனால நம்ம ஆளுக்குமே அங்க புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த பொண்ணும் நானும் இங்கே இறந்து போயிடுவோம். அங்க தொடர்ந்து அந்த பர்சனும் 1-2 அட்டாக் அப்படியே பண்ணிக்கினே இருக்கான். இதனால நம்ம ஹீரோவும் சொல்றான், சரி எக்ஸ்ட்ரீம்லி நீ இந்த அளவுக்கு போகும்போது நான் இதுக்காக என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் மறைக்கணும் இப்படின்னு ஆளு அவனோட பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ண அவனுக்குள்ளதான் அங்க ஏகப்பட்ட பூச்சிங்க இருக்கும்ல, எல்லாமே வெளியில வந்தோடனே அதை பாக்குற அவனுக்கு கிளியுது. எப்படி இவன் இத்தனை பூச்சிகளை அட் டைம்ல அங்க சமன் பண்றான்னு. அங்க பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறான், அம்மா ரியலாவே இந்த பர்சனோட ப்ரொஃபஷன் அது கிரியேஷன் டைப்ல தான் வருமா என்ன. நம்ம ஹீரோவும் அதுங்களுக்கு ஆர்டர் கொடுப்பான், சீக்கிரம் போயிட்டு முடிங்க, அவ்வளவுதான். அட் டைம்ல கொச்ச நாங்க தாக்கிங்கன்னு இருக்கு. ஆளும் தாக்கிங்கன்னு சொல்றான், என்னதான் இருந்தாலும் ஜஸ்ட் இதுங்க ஒரு பூச்சி தான். ஆனா என்ன ஒண்ணு, இதோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமா இருக்கு, இருந்தாலும் என்னால கொல்ல முடியும். அப்படியா, கொஞ்சம் ட்ரை பண்ணு. அங்க இப்படி சொன்னோன்னே இது வரைக்கும் ஆளு வெட்டி போட்ட ஒரு பூச்சும் டப்புன்னு அங்க ரீஜெனரேட் ஆகுது. இத பாக்குற அவனுக்கு புரியல, எப்படி எதுக்காக இதுங்க சாவாம திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. சரி பார்க்கலாம், உன்னால தொடர்ந்து எவ்வளவு நேரத்துக்கு ஸ்லாஷஸ் பண்ண முடியுதுன்னு. ஆளு கண்ணா பின்ன தாக்குறான். ஆனா அதுலயும் ஒரு பூச்சி கரெக்டா கையிலயே வந்து கடிக்கும். இதனால ஆளுக்கு பூஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல ஸ்வாடையும் அவங்க பயன்படுத்த முடியாதுன்னு. இப்ப என்கிட்ட கடைசி சாய்ஸா இருக்கிறது இதுதான், இந்த ஜெய்டு ஸ்டோன். இதை வச்சு ஒண்டிதான் என்னால இங்க தப்பிக்க முடியும். ஜெய்டு ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணோடனே அவனை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் அங்க கிரியேட் ஆகுது. இதனால என்னதான் அதுங்க அட்டாக் பண்ணாலும் எதுவுமே அங்க ஆகல. நீ என்ன யோசிக்கிற, ஷாவ் ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி கிரேட்டான ஐட்டம் எல்லாம் இருக்கு, அதனால எங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளுங்களை இந்த சின்ன பூச்சிங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா, அது ஒரு ட்ரெஷரா, சரி பாத்துடலாம் அந்த ட்ரெஷர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. ஓ லார்ட் டிவோர் இப்படின்னு ஜியாங்கோ அங்க பூச்சிகளை வச்சு மொத்தமா டிவோர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே அங்க ஒர்க்கே ஆகல. அங்க இதை பாக்குற அந்த யங் மாஸ்டரும், இப்பயும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், எனர்ஜிய தேவையில்லாம நீ வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நீ வேற உன் கிட்ட இருக்கிற ட்ரம் கார்டு எல்லாத்தையுமே பயன்படுத்திட்ட, அதனால இப்பயும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன், வா வந்து என்ன ஜாயின் பண்ணு, ஒரு நாயா எனக்கு கீழே இரு, அதுக்கப்புறம் உனக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்களை என்னால பண்ண முடியும்பா. ஆமா, நிலைமைய புரிஞ்சிக்காம இப்பயும் என்ன அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிருக்க, ஏன்னா பார்த்தல இங்க நிலைமை உனக்கு தான் மோசமா இருக்கு, அது தெரியாம இப்பயும் உன்னோட ஃபேமிலிய பத்தி பெருமையா பேசின்னு இருக்க. சரி இன்னைக்கு நீ என்ன மொத்தமா முச்சிட்டனே வச்சுக்கோங்க, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல என்னைக்காச்சும் என் ஃபேமிலி உன்னை ஒரு தெரியாம அழிக்காம விடாதுப்பா. ஏன்னா ஷாவ் ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தை பத்தி உனக்கு தெரியுமா, உனக்கு ஃபைட் பேக் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்கா ஃபர்ஸ்ட். அப்படியா, ஆனா ஷாவ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி உன்னை கொன்னது நான் தான் இப்படின்னு நாங்க தெரிஞ்சாதானே இந்த விஷயத்த பண்ண முடியும். அதுக்கு சிங்கிள் ஹேரை கூட நான் வில்லனா அதுக்கப்புறம் என்னவோ, லிட்டில் நைன் வெளியில வா இப்படின்னு ஆளு சொல்ல
பின்னாடி ரொம்ப கொடூரமா நைன் அதோட உண்மையான ரூபத்துல அங்க வரும். இத பாக்குற அந்த பொண்ணு யங் மாஸ்டர் அவங்க 2 பேருக்குமே சுத்தமா அல்ல. அங்க நைனும் வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் நான் ஏந்துட்டேன் மாஸ்டர், நான் இவனை சாப்பிடணுமா, இது என்ன எனக்கான சோறா? ஆமா நைன், இது உனக்கான சோறு தான். சோறு சோறு எனக்கு பசிக்குது அப்படின்னு அதுவும் தொடர்ந்து அங்க தாக்கின்னு இருக்கும். இதனால ஜெய்டு ஸ்டோனே விட்டா உடஞ்சிட போல. அங்க இத பாக்குற அந்த பர்சனுக்கும் அந்த பொண்ணுக்குமே புரியல. ஆமா பாசிபிளி இது எந்த மாதிரி பூச்சு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இவன் ஜெய்டு ஸ்டோனே அது முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நைனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சில அட்டாக் தான். அதுலயும் அந்த ஸ்டோனோட ப்ரொடெக்டிவ் பேரியரும் உடைஞ்சு போவ அங்க சுத்தமா அங்க அல்ல. டேய் நீ பண்றது சரியல்ல, நீ பண்ண விஷயத்துக்கு ஷா ஃபேமிலி உன்னை விடாது. ஆனா அதுக்குள்ள நைன் 2வது தாக்குதல் அங்க பண்ண நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே ஆளு பொசுங்கி போய் ஒண்ணுமே இல்லாம வரான். இப்ப எவிடன்ஸ்னு ஒண்ணு இந்தா தானே. லிட்டில் நைன் திரும்ப வா மாஸ்டர், உங்களோட சோறு ரொம்ப அருமையா இருந்துச்சு மாஸ்டர். அங்க பின்னாடியே அந்த பொண்ணும் யோசிக்கிறான், ஆமா இவன் யாரு, எதுக்காக இவன் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்கேரியான பவர்ஸ் இருக்கு. அங்க நம்ம ஹீரோமே யோசிக்கிறான், இப்ப பவர்ஸ பார்த்து எல்லாருமே காலி, இப்ப மிச்சம் இருக்கிறது பின்னாடி இருக்க இவ ஒண்டிதான். இவளோட வாய நான் எப்படி மூடுறது? எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல, ஆனா நடந்த விஷயத்த நீ பாத்தியே இப்படின்னு நம்மால இந்த பொண்ணை பார்க்க அவளுக்கு சுத்தமா அங்க அல்ல. சரிம்மா இப்ப மிச்சம் இருக்கிறது நீதான், உன்னை நான் என்ன பண்றது, உன்னை கொல்லாம இருக்க நீயே ஒரு ரீசனை சொல்லு. அங்க இதை கேக்குற அந்த பொண்ணும், இந்தாங்க என் கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் நான் கொடுக்குறேன், இதோட மதிப்போண்டி எப்படியோ 10 மில்லியனுக்கும் மேல இருக்கும். ஆனா அதுக்குன்னு இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு தப்பி தவறி யோசிக்க வேணாம். ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்பவும் ரிச், இதெல்லாம் உங்களுக்கு சில்லற பைசா தான். நம்ம ஜியாங்கோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, நீ சின்சியரா இருக்க. ஆனா என்ன பண்றது, நீ எல்லாத்தையுமே பாத்துட்டியே, அதனால யாருக்கு தெரியும் நீ எப்போ மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவேன்னு. அங்க இதை கேக்குற அந்த பொண்ணும், ஐயோ நீங்க அப்படி எல்லாம் நினைக்க வேணாம், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் எனக்குள்ளேயே இருக்கும், எனக்குள்ளேயே தான் எப்பயுமே இருக்கும். அங்க இப்பதான் அவளோட பேரை பத்தி அவ சொல்றான். அவளோட பேரு லூ சாண்டாவ், நம்ம ஷார்ட்டா அவள லூ அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஜியாங்க்கு அங்க அந்த பொண்ணோட பேர் மேல கொஞ்சம் டவுட் ஆகும். ஆமா இது என்ன பொய்யான பேரா என்ன, ஏன்னா யாருப்பா இந்த மாதிரி பேரெல்லாம் இப்ப லூ சாண்டாவ்னு, உண்மையிலேயே இது உன் பேர் தானே என்ன? இல்ல இல்ல நான் சீரியஸா சொல்றேன், உண்மையிலேயே இதுதான் என் பேரு, கொஞ்சம் என் ஐடிய பாருங்க, இதுதான் என் ஐடி, அந்த ஐடியில இருக்கிறது நம்ம லூ தான். என்ன ஒண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அங்க நம்மால இருந்தாலும் கேட்பான், ஆமா இது உண்மையிலேயே நீதானா இல்ல வேற யாராச்சா? உடனே அவ முடிய பூச்சிங்கன்னு பஃபர் ஃபிஷ் மாதிரி மூஞ்ச பெருசாக்குவா. நம்மளே யோசிப்போம், நம்பண்டா, ஏன்னா ஆதாரு இந்த மாதிரி விஷயத்துல பர்சனலா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அவ பண்ற விஷயம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும், இதனால நம்மால பயங்கரமா சிரிப்பான். சரி சரி இதுக்கு மேலயும் நீ பஃபர் ஃபிஷ் மாதிரிலாம் மூஞ்ச வைக்க வேணா போதும், ஆனா நீ வெளியில சொல்ல மாட்ட அப்படின்னு என்ன கேரண்டி இருக்கு? ஏன்னா இறந்து போன பர்சன் ஒண்டி தான் இந்த மாதிரி சீக்கிரட்டை வெளியில சொல்லவே மாட்டான். அங்க இப்படின்னு ஆளு மிரட்ட உடனே அந்த பொண்ணு பயந்து போறா. அட இருங்க, என்கிட்ட ஒரு சீல் இருக்கு, இதுல யாரு ஃபிங்கர் பிரிண்ட வச்சு அந்த சீக்கிரட்டை மறைக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாங்களோ அவங்க அந்த சீக்கிரட்டை எக்காரணத்துக்கு ஒன்னும் வெளியில சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பர்சனோட கதையும் மொத்தமா முடிஞ்சிரும். அதனால நான் எதுக்கு போயும் இந்த விஷயத்த வெளியில எல்லாம் சொல்ல போறேன். சரி ஏதோ நீ ஃபிங்கர் பிரிண்ட வச்சனால உன்னை இதுக்கப்புறம் எதுவும் நான் பண்ண போதில்ல. ஆனா இப்போ இந்த கொடுத்த இந்த சீல் இதோட வேல்யூ என்ன? அரௌண்ட் எப்படியோ ஒரு 10 மில்லியனுக்கும் மேல இருக்கும். இதை கேட்கிற நம்மளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னது 10 மில்லியனுக்கு மேலையா? அப்போ அந்த ரிங்கு இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப அதிகமாவே போகுமே. அப்ப நீ என் கொடுத்த அந்த விஷயம் அது ஒரு சில்லற பைசாவா? நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் எங்க மேன்ஷனுக்கு வாங்க, அங்க என்ன சேஃபா விட்டாலே போதும், அந்த இடத்துல பணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அங்க இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் தான் நம்ம ஜியாங் அங்க அமைதியா வரான். சரி சரி வா. இதே மாதிரி அவங்க ஃபைனலி லூ மேன்ஷனுக்கும் வராங்க. அது பார்த்தா பிரம்மாண்டமான கேசல் மாதிரி இருக்கு. நம்ம சாண்டோ ஃபேமிலிக்கே ஒரு ஹெட்மன்னா அது நம்ம லூவோட அம்மா தான். அங்க அம்மாக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இந்த ஷாவ் ஃபேமிலிய அவங்களுக்கு தெரியும்ல நம்ம லூ ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலின்னு. அப்படி இருக்கும் போதும் நம்ம ஃபேமிலி மேலேயே அவங்க கைய வைக்கிறாங்களா? இதுக்காக கண்டிப்பா நான் ஒன்னும் அவங்கள விட மாட்டேன். அங்க அப்பதான் அமைதியாக்குறாரு, கொஞ்சம் அமைதியா இருமா, இப்போ அதை பத்தி யோசிக்க வேணாம், இப்போ நம்ம லூ சேஃபா இருக்கான், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஆமா தம்பி, உன்னோட பேர் தான் ஜியாங்கா, நீ தான் என்னோட பொண்ணை காப்பாத்தினியா, அதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீ பண்ண விஷயத்துக்காக இந்தாப்பா பிளாக் கார்டு, இதுல பணம் இருக்கு, கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். அங்க பின்னாடி அம்மாவும், ஜியாங் மறக்காம எங்க கூட பிரேக்ஃபாஸ்ட பண்ணி என்ன. ஆனா நம்மால காடை உண்டி ஆளு வாங்கிப்பான். இந்த மாதிரி எனக்கு பசி எல்லாம் எடுக்கலங்க, ஆனா அதுக்குள்ள வயிறுல இருந்து ஒரு சவுண்டு வர, இதனால ஆளுக்கு வெக்கமா போயிடும். அவங்க அம்மாவும் சிரிப்பாங்க, என்ன கண்ணா பசிக்குதா, சாப்பிடு. சரி நீங்க எவ்வளவு சொல்லும் போது கண்டிப்பா நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன், இதோ நம்ம சாப்பிடலாம். இதுக்கப்புறம் ஆளு சிக்கனு மட்டனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களா ஆளு விட்டுன்னு வெட்டுறான். அங்க வெயிட்டருக்கே போதும்பா ஸ்டாப் பண்ணுப்பா அப்படின்னு அவரு சொல்லணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அவரால் அங்க சொல்ல
சொல்ல முடியல. இதுல லூ வந்துட்டு அவசரப்படாம இன்னமும் நிறையவே நீங்க சாப்பிடலாம், பிரச்சனையே இல்ல. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா காசு அப்படி உங்ககிட்ட கொட்டி இருக்குல்ல. அங்க நம்மால இப்படி கட்டு கட்டுன்னு கட்டும் போது சைட்ல அவங்க அம்மா அப்பாவும் நம்ம ஹீரோக்கு லூவை செட் பண்ணி விடலாமா அப்படின்லாம் அங்க யோசிப்பாங்க. என் டாட்டர் சொன்னபடி பார்த்தா அவங்க கிட்ட கிரியேஷன் டைப் அந்த கேட்டகரியில இருக்க ப்ரொஃபஷன் அது இருக்கு. என்னதான் அந்த கேட்டகரியில வந்தாலும் நம்ம லூவிய ஆளு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான். அதே மாதிரி அவனோட டேலண்ட் அதுவும் டிவைன் லெவல்ல இருக்கு. ஷாவ் ஃபேமிலிய தனியாவே இவன் ஓட விட்டான். அப்படி ஒண்டி நம்ம டாட்டரை இவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பா அமைக்கலாமா நம்ம. அங்க ஜியாங் பின்னாடி அம்மாவும் வந்துட்டு, ஜியாங் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லல, அதே மாதிரி தான் நம்ம லூக்கும் பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் போனா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம லூ கிட்ட ஹிடனான ப்ரொஃபஷனும் இருக்கு உன்ன மாதிரியே. அது ஒண்டி இல்லாம லூ ரொம்ப திறமசாலி, பிசினஸ், ஃபைனான்சியல் இது எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாவே அவ மேனேஜ் பண்ணுவா. அதனால உனக்கு அவ பர்ஃபெக்டான மேட்சா இருப்பா. இதுல அப்பா வேற, என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா, என் பொண்ணோட ஃபிகர் இருக்கே 36, 24, 36, அவ ஃபிகரே ரொம்ப பயங்கர அழகா இருக்கும். உனக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பயே என்னோட பேர பசங்களை பத்திலாம் யோசிக்கிறேன், அவங்களுக்கு என்ன பேரை வைக்கலான்னு. அங்க இதை கேட்ட உடனே நம்மளுக்கா ஒரு மாதிரி இருக்கும். அட இங்க வந்து தேவையில்லாம நான் மாட்டிக்கினேன்னா என்ன. அங்க லூ வந்துட்டு, அப்பா அம்மா தயவு செஞ்சு வாயை மூடுங்க, அவனை ஃபர்ஸ்ட் லவ் பண்ண வைக்கலாம், அதுக்கப்புறம் அவனை மாட்ட வைக்கலாம். அதுக்குள்ள நீங்க ரொம்ப முன்னாடி யோசிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே சரியா இல்லையா. நம்ம ஜியாங் இதெல்லாம் கேட்ட உடனே, ஐயோ இந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி இருக்கு, ஆளை விடுங்கடா சாமி நான் போறேன் இப்படின்னு நம்மால ஓடி போறான். அங்க இதுக்கப்புறம் அப்பாவும் வந்துட்டு, என்னம்மா நம்ம வீட்டோட மருமகன் அவன் என்னன்னா ஓடி போயிட்டான், நீ என்னன்னா பாய் சொல்ல போகவே இல்ல. அங்க சைட்ல அம்மாவும், நீ கவலையே பட வேணாலு, ஏன்னா ஆல்ரெடி அந்த பிளாக் கார்ட்ல ஒரு சிப் இருக்கு, அதனால ஆளு எந்த மூளைக்கு போனாலும் எல்லா விஷயமும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம வீட்டுக்கு அவன் மருமகனா வரதான் போறான். இவங்க வேற நிலைமைய புரிஞ்சிக்காம பேசின்னு இருக்காங்க. அவன் ரொம்ப டெரிஃபைங், சூப்பர் ஸ்ட்ராங், அதே டைம்ல நல்லா யோசிச்சா ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். இப்படின்னு இந்த பொண்ணே நம்ம ஹீரோவை அடையலாம் அப்படின்னு யோசிப்பா. நான் இப்பயே சொல்லிடுறேன், இப்போ ஒரு பொண்ணு தானே இப்படி யோசிக்கிறா, இதுக்கப்புறம் இந்த மான்வால எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை அடையணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஒரு ஹேரம் டைப்ல போவோம், உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சீன் அப்படியே நம்ம ஷாவ் ஃபேமிலியை நோக்கி வரும். அந்த ஷாவ் ஃபேமிலியோட ஹெட் அவருக்கு அங்க பயங்கரமா கடுப்பாகுது. இப்போ ஜெய்டு ஸ்டோன் மொத்தமா கிராக் ஆகி ஒஞ்சிருக்கு. அப்போனா இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு, யாரோ ஒருத்தங்க என்னோட கிராண்ட்சனை கொண்டு இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. அதுக்காக பிஹான் உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல. கிராண்ட்பா வெறுமா இன்வெஸ்டிகேட் பண்ணும் அவ்வளவுதானே, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டா போச்சு. ஆனா அவனோட டேலண்ட்டுக்கு ஆளு உண்மையிலேயே நம்ம ஃபேமிலில ஒரு வேஸ்ட் தான். ஆனா அவன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான பர்சன் இறந்து போனதுக்கு நம்ம எதுக்காக கவலை பண்ணோம். என்னதான் ஆளோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஸ்டில் எப்பயும் ஆளு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரியே. முக்கியமா எனக்கு கிராண்ட்சன் அவன். அதனால இந்த விஷயத்தை யாரு பண்ணாங்களோ மொத்தமா நீ அவங்கள முடிக்கணும். நீங்க கவலையே பட வேணாம் கிராண்ட்பா, கண்டிப்பா நான் போயிட்டு இதை யாரு பண்ணாங்களோ மொத்தமா நான் முடிக்காம விட மாட்டேன். அதனால இத பத்தி நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். இதுக்கப்புறம் நம்மால நைட் வாட்சர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வர அங்க அங்கிள் ஜியும், என்ன ஜியாங் நீ வந்துட்டியோ வரமாட்டியோ அப்படின்னு யோசிச்சேன், ஃபைனலி நீ வந்துட்ட. என்னோட டீம் கூட ஒரு இன்ட்ரடக்ஷனையும் உனக்கு பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கால இந்த பொண்ணு, இவளோட பேரு யுன்னு, லெவல் 45 இயர்ஸ் சப்போர்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ தான் எங்க டீம்லயே ரொம்ப யங்கஸ்ட் மெம்பரா இருந்தா. ஆனா இப்போ அந்த பொசிஷன் அது உனக்கு வந்து. அங்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்படியே மயங்கி போறா. வாவ் சோ ஹேண்ட்ஸம் இப்படின்னு நம்ம ஹீரோவோட லுக்குக்காகவே அவ மயங்கி போறா. நெக்ஸ்டா டுவான் ஃபேங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான், லெவல் 49 ஷூட்டர். இவன் எப்படிப்பட்ட பர்சன்னா, அவன் பண்ற விஷயத்த நினைச்சு அவனே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிப்பான், அந்த மாதிரி பர்சன் இவன். நெக்ஸ்டா சூ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான், லெவல் 49 ஆர்மட் வாரியர். இவன் பாக்குறதுக்கு இவன் சிறுசா இருக்கலாம், ஆனா வேலைன்னு வந்துட்டா கெட்டிக்காரன் இவன். ஆனா என்ன ஒண்ணு தொணன்னு பேசினே இருப்பான் இவன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க, இவங்களோட பேரு டியான்ஜின், லெவல் 61. ஆக்சுவலா இவங்க ஒரு ஃபயர் மேஜ். ஆனா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஒரு கிரேட்டான குக்கே. அதனால சாப்பாடெல்லாம் உனக்கு குறையா இருக்காது, எல்லாமே பங்கமா இருக்கும். உடனே அங்க ஜியும், வெளியில எல்லாருமே இந்த கிரியேஷன் டைப்பை பத்தி ஒரு விதமா ஒரு மாதிரி பேசலாம். எப்படி பார்த்தாலும் கிரியேஷன் டைப்லயே உனக்கு டிவைன் லெவலான டேலண்ட் இருக்கு. அதனால வெளியில பேசுற அந்த விஷயத்த பத்தி எல்லாம் நீ அந்த அளவுக்கு கண்டுக்க வேணாம், நீ ஜாலியா இரு, நாங்க எல்லாருமே உனக்கு ஃபேமிலி மாதிரி, இதுதான் நம்ம ஹோம். இதை கேக்குற நம்ம ஜியாங்கும் யோசிப்பான்னா, என்ன யோசிச்சு இங்க வந்தனா, ஜஸ்ட் இங்க வந்துட்டு ரிசோர்சஸா நம்ம எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஐடென்டிட்டியும் மறைக்கலாம், இப்படிதான் நான் யோசிச்சேன். ஆனா இங்க எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. அங்க ஜியோ வந்துட்டு, சரி ஜியாங் நம்ம டைரக்டா விஷயங்களுக்கே வரலாம். நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, நீ இதுக்கப்புறம் நடக்க போற அந்த டியான் ஜவ் இப்படின்னு ஒரு ட்ரைனிங் கேம்பும் ஏற்பட போகுது, அதுல போயிட்டு நீ கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக உனக்கு ரிசோர்சஸும் உங்க கிடைக்கும். ஆனா அதுல கலந்துக்கிறதுக்கான கண்டிஷன், அதுக்கு நீ வந்து லெவல் 20 இல்ல அதுக்கு மேலேயோ இருக்கணும். சரி கரண்டா உன்னோட லெவல் என்ன ஜியாங்? அங்கிள் ஜி என்னோட லெவல் கரண்டா 17 இருக்கு. இது
கேக்குற அங்கிள் ஜி ரொம்ப வியந்து போறாரு. ஆமா, ஏதோ நீ அவைக்கனாயே ஒரு 3 நாளோ அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் அதுக்குள்ள நீ லெவல் 17 அதுக்கே வந்துட்டியா? நான் அப்பயே யோசிச்சேன், என்னடா டிவைன் டேலண்டா உன்கிட்ட இருக்குன்னு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி லெவலப் பண்ற விஷயம்லாம் உனக்கு ஈஸியா தான் இருக்கும். சரி, 3 லெவல் தானே, அதெல்லாம் ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். நீ டியான்ஜாவ் எங்களுக்காக அந்த ட்ரைனிங் கேம்ப் அங்க நீ போக போற. அந்த கேம்ப்ல ஒரு பெரிய சம்பவமும் ஏற்படும். அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வருமே. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இவங்களை கண்காணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா ஜியாங், ரீசெண்டா ஏதாச்சும் பவர்ஃபுல்லான ஆளுங்களை நீ அஃபன் பண்ணியா? பக்கத்துல ஏதோ ஒரு பர்சனும் அவனோட டிவைன் சென்ஸ் அதை பயன்படுத்தி உன்னை பத்தின இன்ஃபர்மேஷனை கறக்கணும் அப்படின்னு ஆளு ட்ரை பண்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கும் அங்க புரியுது. அப்பனா இது கண்டிப்பா அந்த ஷியோ அந்த ஃபேமிலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே யுன்னு அவளோட பவர்ஸை வச்சு ஒரு பேரியரை அங்க கிரியேட் பண்றா. அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பேரியர் தான். இதனால இவங்க என்ன பேசினாலும் அந்த விஷயம் அது வெளில போகாது. அங்க உடனே அங்கிள் ஜியும் வந்துட்டு, ஜியாங் அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா தயவு செஞ்சு அதை பத்தி சொல்லு. ஏன்னா இதனால ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். அது என்னன்னா, ரீசெண்டா இந்த ஷியோ ஃபேமிலியோட கிராண்ட்சன் அவனை நான் முச்சு விட்டேன். ஆனா எந்த விதமான ட்ரேஸும் நான் விடல. ஆனா எப்படின்னு தெரியல, என்ன ஃபாலோ பண்ணி எவ்வளவு தூரம் இவங்க வந்துட்டாங்க. அங்க இதை கேட்கிற அவங்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க ஜியும் கேக்குறாரு, ஆமா ஷியோ ஃபேமிலியோட கிராண்ட்சன் நீ முச்சிட்டியா? ஆமா அதேதான், எனக்கு தெரிஞ்சு என்னால உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் அங்கிள் ஜி இந்த ஷியோ ஃபேமிலியை பத்தி அங்க சொல்றாரு. இந்த ஷியோ ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இது வரைக்கும் ஏகப்பட்ட கவுண்ட்லெஸ் ஆன கெட்ட விஷயங்களை பண்ணிருக்கு. அது பத்தாதுன்னு இப்போ இருக்கிற அந்த யங்க ஜெனரேஷன், அதாங்க பேர பசங்க, அவங்க இன்னமும் தலைக்கு மேல ஏறி இன்னமும் பயங்கரமான விஷயத்தெல்லாம் பண்ண இருக்காங்க. ஏதோ அவங்களை எதிர்க்க வேற யாருமே இல்ல, எல்லாமே அவங்க தான் அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ நீ கிராண்ட்சன் அங்க கொண்டுட்டனா, இப்போ அந்த ஃபேமிலியோட ஹெட் அவன் பர்சனலா இதுக்காக ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். ஆனா இருந்தாலும் உன்னை கொல்லணும்னு சொல்லி யாரையாச்சும் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அங்கிள் ஜிக்கு இப்பயும் அங்க புரியல. ஆமா, உன் லெவலே இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, அப்புறம் எப்படி லெவல் 30ல இருக்க ஒரு பர்சனை முச்ச? லூ ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வந்தா அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அவகிட்ட டிஃபென்ஸ் டைப்ல ஒரு எபிலிட்டி இருக்கு, அது ஒரு ஹிடன் ப்ரொஃபஷன் தான். அங்க இது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த லூ ஃபேமிலி ரொம்ப ரிச், மணின்னு வந்துட்டா அவங்கள யாராலையுமே அச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க. இதனால அவருக்குமே அங்க ரொம்ப பெருமையா இருக்கும். ஹேய், நீ உண்மையிலேயே வேற லெவலு. அந்த யங் மாஸ்டர் அவனையும் கொன்னதும் இல்லாம லூ ஃபேமிலியோட அந்த பொண்ணு அவ கூடயே உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? அப்படியே உனக்கு ஏதாச்சும் ஆகுற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த லூ ஃபேமிலி அவங்க பெரிய அளவுல உனக்கு உதவியா இருப்பாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட டிஃபென்ஸ் டைப்ல தான் எபிலிட்டி இருக்குன்னா, அட்டாக்கு கொல்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தாங்க பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எப்படி? அது என்னன்னா, என்கிட்ட ஹிடன் ப்ரொஃபஷனா பாய்சன் டைப்ல ஒரு எபிலிட்டி வந்திருக்கு. நம்ம ஹீரோ பயன்படுத்துற அந்த மியாஸ்மா மிஸ்ட் அததான் ஆளு பாய்சன் டைப் எபிலிட்டி அப்படின்னு மாத்தி விட்டாங்க. அங்கிள் வேற இது தெரியாம அதுல கைய வைக்க கையும் பயங்கரமா ஒரு மாதிரி பாய்சனால இதுவாகுது. அங்கிள் எதுக்காக தேவையில்லாம இதுல கைய வச்சிங்க? இது ரொம்ப ஸ்ட்ராங். ஆட அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ நான் கவனிக்கல, அதனால தான் இப்படி ஆச்சு. இவனு சீக்கிரமா ஹீல் பண்ணு. இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா இருக்கும். என்னதான் பெரிய லெவல்ல இருந்தோம் அந்த பாய்சனால இவர் அஃபெக்ட் ஆகுறாருன்னு. உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஹிடனான எபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதுதான். ஆனா இதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங் கேம்புக்கு போறது நல்ல விஷயமா எனக்கு படல. அதே மாதிரி டியான்ஜாவ் ட்ரைனிங் கேம்புக்கும் இந்த ஷாவ் ஃபேமிலி அதுவும் கண்டிப்பா வரும். அதுல ஏகப்பட்ட ரிசோர்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா வெறும் ரிசோர்ஸுக்காக உன்னை அங்க போட்டு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. இது கேட்கிற நம்ம ஹீரோவும், அங்கிள் ஜி சொல்லுங்க அந்த இடத்துல எந்த மாதிரி ரிசோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படி அங்க ஜெயிச்சா ரொம்ப டாப்பான ரிவார்டா மிஸ்டீரியஸான ஃப்ரூட், சீக்ரெட் ரிலேயம், அதுக்கான ஸ்க்ரோல், பீஸ்டோட எசன்ஸ், எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சொல்லிங்கனே போலாம். நம்மளுக்கு இது ரொம்ப வாட்டமா போகுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் போது எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வேணும்? ஏன்னா அங்க இருக்கிற ஐட்டம், பீஸ்டுகளோட எசன்ஸ் இதெல்லாம் டிவோர் பண்ற மூலமா முன்ன இருந்ததை விட இந்த வாட்டி ஒரு பல மடங்கு பெரிய ஸ்வாம்பை என்னால கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்காக நான் வெயிட் பண்ணணும்? அங்கிள் ஜி, எனக்கு ஒன்னும் இந்த டேஞ்சரை பார்த்தெல்லாம் பயம் இல்ல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னாலேயே என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சரி ஜியாங், நான் யோசிச்சு சொல்றேன் என்ன விஷயம்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஷியோ அந்த ஃபேமிலியை நோக்கி வரும். அங்க பேஹானோ ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவான். அதுக்கே அந்த இடம் தார மட்டமா லீது. அங்க எல்லாருமே நம்ம பேஹானை பாராட்டுவாங்க. பேஹான், நீங்க உண்மையிலேயே மாசு. நம்ம ஃபேமிலிலேயே உங்க பவர் அது ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. சரி, என்னை பத்தி புகழ்றதை விட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா? இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயத்த சீக்கிரமா எனக்கு சொல்லுங்க. யங் மாஸ்டர் பேஹான் உங்க பிரதர் லூ சாண்டாவ் அப்படின்னு ஒரு பொண்ணை தேடி அங்க போனாரு. ஆனா அந்த பொண்ணு கூட ஜியாங் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் உங்க பிரதரை இங்க முச்சிருக்காங்க. அங்க இதை கேட்கிற பேஹானும் நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த லூ அந்த பொண்ணு கிட்ட காம்பேக்டபிலிட்டி அப்படின்னு இல்ல. அதே மாதிரி இந்த பையன் ஜியாங், இவன் யாரு? மாஸ்டர் ஜியாங் யாருன்னா அவன் கிட்ட டிவைன் லெவல்ல இருக்க ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, கிரியேஷன் கேட்டகரியில அந்த பவர் வரும். ஆளு இப்பதான் ரீசெண்டா நைட் வாட்சர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கான்.
அந்த இடத்துல இவங்க 2 பேரை தாண்டியும் வேற யாருமே இல்ல. டவுட்டும் ஹையரா இருக்கிறது இவங்க 2 பேர் மேல தான். ஆனா என்ன ஒண்ணு, அந்த இடத்துல எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல மை மாஸ்டர். ஜியாங் கிட்ட கிரியேஷன் டைப்ல இருக்க ஒரு எபிலிட்டி அது இருக்கா? அவன் தான் இதை பண்ணிருக்கானா? இது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கே. ஆளு எப்படியும் அந்த டியான்ஜாவ் அந்த ட்ரைனிங் கேம்புக்கும் அங்க வரணும். அந்த இடத்துல ஆளு எப்படியோ வருவான். அந்த இடத்துல வச்சு மொத்தமா முச்ச விட்டலாம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம அங்கிள் ஜியை நோக்கி வரும். அவரும் அங்க சொல்லுவாரு, அந்த டியான்ஜாவ் அந்த கேம்புக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் உன் பேர்ல பண்ணிட்டேன். இருந்தாலும் ஏன் தெரியல, உன்னை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை உனக்கு வைக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். இப்போ அந்த கேம்புக்கு நீ போகணும்னா 20 லெவல்ல நீ இருக்கணும். அதுக்காக இப்போ ஒரு சீக்ரெட் ரிலேத்துக்கு நீ போக போற. அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னாலே போதும், அசால்ட்டா லெவல் 20க்கும் நீ போயிடுவ. உன் கூட ஒரு பொண்ணு வரப்போறா, மூ ஹான் குயின். அவ தான் மூ ஃபேமிலிக்கே ஒரு சின்ன பிரின்சஸ் மாதிரி. நான் என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன், அவ ரொம்ப அழகு. இத்தனைக்கும் உன் ஏஜ்ல அவ இருக்கா. அதனால அவ வந்ததுக்கப்புறம் உன் அழகை வச்சு அவளை மயக்க என்ன, அப்பதான் உன்னோட லவ்ல அவ விழுவா. நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்க முடியும். நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் சொல்லலான்னு போறதுக்குள்ளேயே மூ ஃபேமிலியோட அந்த பொண்ணு மூ ஹான் குய், அந்த பொண்ணே இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா நேத்து இந்த மாதிரி நாங்க ஸ்பெஷலான ரிலேத்துக்கு போறோம், அதுக்காக யாரையாச்சும் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா நான் கேட்டேன். அப்போ முடியாது அப்படின்னு மூஞ்சலாச்ச மாதிரி சொன்னீங்க. இப்போ என்ன மைண்டே மாத்திட்டீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்ல, உங்க கிராண்ட்பாக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை, அதான். அதனால இன்னைக்கு எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல, நீங்க நம்ம ஜியாங் கூட அங்க போலாம். அட என்ன நீங்க ரொம்ப ரேர் தெரியுமா இந்த மாதிரி ஸ்க்ரோல் எல்லாம் தரது. ஆனா இப்பயும் நீங்க நெகோசியேஷன்லாம் பண்ற மாதிரில பேசுறீங்க. அங்க ஜியாங் கிட்ட வந்துட்டு நம்ம மூவும் கேக்குறா, ஆமா உன்னோட டைப் உன்னோட பவர் அது என்ன? எந்த லெவல் 17 கிரியேஷன் டைப். அங்க இது கேட்ட உடனே அவ ரொம்ப கடுப்பாவுறா. ஆமா இவன் லெவல் 20க்கும் கீழே இருக்கான், இவனை மாதிரி ஒரு ரூக்கிய கொண்டு போனோமா என்ன? அதுக்கும் மேல கிரியேஷன் டைப் அது கார்பேஜ், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத டைப், இவனை போய் கொண்டு போனோமா? அங்க அங்கிளுக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமா கடுப்பாவுது. ஜியாங்க பத்தி இன்னமும் ஒரு வார்த்தையை பேசினா அவ்வளவுதான், வச்சு செஞ்சு விட்டுருவான் பாத்துக்கோ. ஆளு ரொம்ப திறமசாலி, டிவைனான டேலண்ட்டும் அவன் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? அங்க சைட்ல இருக்க அந்த பர்சனும் இப்பதான் அங்க சொல்றாரு, நம்ம மூக்கு வந்து இப்பதான் பாய் ஃப்ரெண்ட் மூலமா பிரேக்கப் ஆச்சு, அதனால தான் அவன் மைண்ட் ஸ்டேபிளா இல்ல, அவளுக்கும் அந்த விஷயத்த நீங்க கண்டுக்க வேணாம். அங்க மூவும் வேற வழி இல்லாம நம்ம அங்கிள் சொல்ற விஷயத்துக்கு அங்க ஒத்துக்கிறா. இப்போ இவங்க போற அந்த சீக்ரெட் ரிலியம் அதோட லெவல் 30, அதோட பேரு பியூட்டிஃபுல் வில்லேஜ். மேக்ஸிமம் ஒரு 5 பேர் போக முடியும், 50க்கு மேல இருக்க கூடாது. அவங்க லெவல் கிளியர் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, உள்ள போயிட்டு பாச முடிக்கணும். அதே மாதிரி நடுவுல ஒரு பெரிய ஆல்டரும் இருக்கும், அதையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். இப்படி இவங்க பண்ணா முடிதான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி இவங்களால வெளியிலேயே வர முடியும். இந்த பார்ட்டியை கரண்டா இப்போ லீட் பண்ண போறது டுவாங் ஃபேங் அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்தோம்ல, அவருதான். அவரும் அவங்க சொல்றாரு, அப்படி ஏதாச்சும் நீங்க பிரச்சனையை பாத்தீங்கன்னா டப்புன்னு டெலிபோர்டேஷன் ஸ்டோனு கிட்ட நீங்க போங்க, இதனால திரும்பவும் நம்ம உலகத்துக்கு உங்களால போக முடியும். இங்க இருக்கிற மிருகம்லாம் லோ லெவலான மிருகம் தான், ஆனா அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அதை பண்ணணும். ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோ மேல மூக்கெல்லாம் அங்க நம்பிக்கையே இல்ல. மூவும் நம்ம ஹீரோ பார்த்து கத்துறா, இவனை மாதிரி ஒரு ரூக்கிலாம் எதுக்குதான் வந்தானோ, ஏப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா அழுவ ஆரம்பிக்காத, நீ கீழே விழுறதுதான் விழுற, உன் கூடிய நாங்களும் விழுற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப இவங்க வந்திருக்க இந்த ரிலியம் இது லெவல் 30ல இருக்க, இத பத்தி அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. இதனால நம்ம சூ நம்ம டுவாங்கு அவங்க 2 பேருமே நம்ம ஜியாங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போகும்போது யோசிப்பாங்க. அங்க நம்மளும் போகும்போதே யோசிப்பான், ஏன் தெரியல ஒரு மாதிரி எனக்கு பேடான ஃபீலிங் வருதுப்பா உள்ள, இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல வில்லேஜுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. டுவாங்குக்கும் உள்ள ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் இருக்கிற மாதிரி ஆளுக்கு சென்ஸ் ஆகுது. அதனால எல்லாருக்கிட்டையும் அவன் சொல்றான், எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா இந்த இடம் முழுக்க டார்க் எனர்ஜி அங்கங்க பரவி இருக்கு. உடனே நம்ம யுன்னு அவளோட பவர்ஸ் அங்க பயன்படுத்துவா. இதனால எல்லாருமே காமாவுறாங்க, அவங்களுக்கு இருந்த அந்த பயம் அதுவும் இல்லாம போகுது. அது போக இவங்களோட பவர்ஸ் ஆட்ரிபியூட் எல்லாமே அதிகரிக்குது. திடீர்னு ஒரு வித்தியாசமான பவரும் அவங்கள நோக்கி வரும். அங்க டுவாங்கும் சூக்கும் அங்க தெரியுது, ஐயோ ஓடுங்க. ஆனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு, ஓடுறதுக்குலாம் அங்க டைமே இல்ல. ஆர்டினரியான லெவல்ல இந்த சீக்ரெட் ரிலியம் இப்போ இது நைட்மேர் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த பவர் யார் அங்க டச் பண்ணிருக்கோமோ எல்லாருமே செப்பரேட்டடா வேற வேற எத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. இப்போ இது ஆர்டினரியான லெவல்ல இருந்து நைட்மேர் லெவலுக்கு போயிருக்குன்னா கண்டிப்பா தனியா இருக்கிறது பிரச்சனையா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா மத்தவங்கள நான் மீட் பண்ணணும். சோ இப்படி ஆளு வேற ஒரு எத்துக்கு வராங்க. இடம் முழுக்க அப்படியே காஃபினா இருக்கு, நடுவுல ஒரு தாத்தாவும் இருக்காரு. அவரோட முகத்தை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இப்ப ஆளு காமா இருக்காரு. ஆனா ஜியாங்க்கு இந்த தாத்தாவால தான் ஒரு பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்க போகுது. நம்ம ஆளுக்கு புரியல, என்னடா இது இந்த இடம் முழுக்க காஃபினா இருக்கு, நடுவுல ஒரு தாத்தாவும் இருக்காரு. அங்க தாத்தா இதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா அங்க இருந்திருப்பாரு, ஆனா இப்ப ஏதோ தாத்தா பயங்கரமா அங்க ஸ்மைல் பண்ணிருக்காரு. ஏதோ தாத்தா ஏகப்பட்ட நிலத்தை விக்காம பசங்களுக்கு அப்படியே விட்ட மாதிரியும் பசங்க பயங்கரமா புகழ்ற மாதிரியும், யோ தாத்தா நீ உண்மையிலேயே மாசியா, நீ இருக்கிற
இருக்கிறனால நாங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ரிச்சா இருக்கோம். எல்லா நிலத்தையும் வித்து போட்டு பயங்கரமா நாங்க சாப்பிடுறோம், கொண்டாடுறோம். இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி யோசிச்சு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் அந்த இமேஜ் இருக்கும். என்னடா இந்த இமேஜ் வித்தியாசமா ஸ்மைல் பண்ண இருக்கு அப்படின்னு தான் நம்மால யோசிப்பான். ஏன்னா வரும்போது அப்படி ஒன்னும் இல்ல, சரி ஒரு சாதாரணமான இமேஜ், அதனால பெருசா என்ன ஆயிட போகுது அப்படின்னு விடுறான். ஆனா அத்தனுடைய அங்க இருக்கிற அந்த காஃபின் அதுல இருந்து ஏகப்பட்ட நன்னு பேய் அது அங்க வரும். எல்லாமே லெவல் 30ல இருக்க டெட்டான ஸ்பிரிட் தான். இதுங்க கிட்ட கொலோஷன், ஸ்லாஷ், கரப்ஷன் இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு. அது போக பிசிக்கல் அட்டாக் எதுவுமே இதுங்க மேல ஒர்க்கே ஆகாது. அங்க இத பாக்குற நம்மளா ஐயோ பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகுதுன்னா சீக்கிரமா இங்க தப்பிக்கணும். இதனால நம்ம ஜியாங் சைட்ல வந்துட்டு சரி இப்போ பிசிக்கல் அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகுதுன்னா 9ஆல இதுங்களை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 பொறுத்த வரைக்கும் இதுங்க எல்லாமே ஒரு ஃபுட் தான். 9 உனக்கு இங்க சோறு இருக்கு வேணுமா? மாஸ்டர் லிட்டில் 9க்கு சோறு வேணும். சோறு இருக்கா? ஆமா, உன் முன்னாடி எவ்வளவு சோறு இருக்கு பாரு, போயிட்டு ஒன்னு ஒன்னா டிவோர் பண்ண ஆரம்பி. உண்மையாவா மாஸ்டர்? எல்லாத்தையுமே நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் கண்டிப்பா. அவ்வளவுதான். இத 9 கேட்டோன்னே ரொம்ப வேகமா போயிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஐயா இது ரொம்ப எம்மியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அட நான் யோசிக்கவே இல்ல. 9 பொறுத்த வரைக்கும் இதுங்கெல்லாம் வெறும் சாப்பாடு ஒண்டிதான். ஏன்னா 9 இந்த அபியஸோட ஒரு கிங் மாதிரி. இப்போ இதுதான் விஷயம்னா இந்த அண்டெட்ஸ் இதுங்க எல்லாமே டார்க் ஸ்பீசிஸ் அந்த கேட்டகரியில தான் வரும். இப்படி இருக்கும்போது 9 கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அவ முன்னாடி எல்லாம் இதுங்க நிக்க சான்ஸே இல்ல. இதுக்கப்புறம் ஆளு 9ஓட பசங்களையும் அனுப்புறான். பசங்களா அம்மா கூட போய் சாப்பிடுங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய மீல் இருக்கு. அவ்வளவுதான். பசங்களும் போயிட்டு கம்ப்ளீட்டா டிவோர் பண்ண ஆரம்பிக்க அங்க எதுவுமே மிஞ்சல. அவ்வளவுதான். இதுங்க மூலமாவே பெரிய அளவுல டிவோரிங் பாயிண்ட்ஸ் உனக்கு வந்திருக்குப்பா. லிட்டரலா இந்த சீக்ரெட் ரிலேயம் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஷர் மாதிரி தான். இதனால சரி இன்னமும் அந்த போர்ட்ரேட் அது மேல எனக்கு டவுட் இன்னமும் அதிகமா இருக்கு. போயிட்டு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஜியாங் போர்ட்ரேட் கிட்ட வரான். அங்க ஆளுக்கு புரியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா பயங்கரமா ஸ்மைல் பண்ணாரு. ஏதோ ஆளுதான் தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்தி வைக்கிற மாதிரி. ஆனா இப்போ என்னன்னா அவங்களோட ஃபேமிலியை பயங்கரமா திட்டுற மாதிரி இருக்கு. தாத்தா ஒண்டி அங்க நிலத்தை விக்காம இருந்தா இப்போதைக்கு நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாத்தா அவன் தான். இப்போ எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. எல்லாத்துக்குமே இந்த கிழட்டு நாய் இவன் தான் காரணம். இப்படியெல்லாம் அங்க கேக்குற மாதிரி அவரோட முகமே அங்க தொங்கி போயிருக்கும். அங்க இதுல 9 வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் நான் இதை சாப்பிடலாமா? என்னது லிட்டில் 9 உன்னால இதை சாப்பிட முடியுமா என்ன? ஆமா மாஸ்டர், உள்ள அவ்வளவு பெரிய பர்சன் இருக்கான், அவனை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. தாத்தாக்கு இதை கேட்ட உடனே சுத்தமா அல்ல, ஆளுக்கு பயமாவுது. பயத்துல அத்த செகண்டே அவரையும் அங்க வெடிக்க வைக்க அவ்வளவுதான். தாத்தாவும் இறந்து போறாரு. நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அவங்க கிடைக்குது. இவரு தான் இங்க இருக்கிற நெக்ரோமேன்சர் கார்டியன். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நன்னு அது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது இவருதான். லெட்டர்லாம் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னமும் புரியல. ஆமா இந்த இடத்துல அப்படி என்ன ஆச்சு? இப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம டுவாங்க நோக்கி வரும். ஆளு வசமா மாட்டிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு அந்த நன்னுகளை மொத்தமா முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா பிசிக்கல் அட்டாக் எதுவுமே அதுங்க மேல ஒர்க் ஆகல. அந்த நன்னுங்களும் தம்பி அட்டாக் பண்ணுப்பா, இந்த அட்டாக்ல எங்க மேல வேலையை செய்யாதே. அங்க இப்பயும் ஆளுக்கு கவலையா இருக்குது. நம்ம ஜியாங்க நினைச்சுதான். ஏன்னா நாங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது ஆளு லெவல் 20 கூட இல்ல, அதுக்கு கீழே இருக்கான். அவன் நிலைமை என்ன ஆகுமோ? இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ரோமேன்சர் கார்டியனா இருக்கிற அந்த பர்சனை அவங்க டீம் மெம்பர் கொன்னாச்சு. இதை கேட்கிற ஆளுக்கு புரியல. என்னது அதை கொன்னது யாரு? ஏன்னா அந்த அளவுக்கு டீம்ல யாருமே ஸ்ட்ராங்கான மெம்பரா இல்ல. ஜியாங் எல்லாம் ரொம்ப லோவான கேட்டகரியில தான் ஆளைய வச்சிருக்கான். ஜியாங் பண்ண வாய்ப்புல கண்டிப்பா அந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன? சரி எது ஒண்ணு போயிட்டு ஜியாங்க ஹெல்ப் பண்ண வேண்டியதான். ஜியாங் வெயிட் பண்ணு நான் வரேன். ஆனா ஆளுக்கு தெரியல. லெட்டர்லாம் நம்ம ஆளு பண்ண விஷயம் எல்லாமே அவன் தானு. நெக்ஸ்ட் சீன்ல மூவோட நிலைமை மோசமா இருக்கு. பின்னாடி ஏகப்பட்ட நன்னு கோஸ்டும் வந்துகினே இருக்கு. அங்க மூக்குமே என்ன பண்ணும் தெரியல. என்ன அட்டாக் பண்ணாலும் இங்க ஒர்க்கே ஆகல எதுவுமே இல்ல. இதே மாதிரி போச்சுன்னா நான் இங்கேயே சாகுற மாதிரி ஆயிடும். என்கிட்ட ஹிடனான ப்ரொஃபஷனும் இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா டியான்ஜாவ் கேம்ப் அதுல நான் போலாம், என் ஃபேமிலியோட பேரை இன்னமும் ஏத்தலாம் அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். என் எனர்ஜி காலியாகி இந்த இடத்துலயே என் கதை முடிகிற மாதிரி ஆயிடும். எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் சாக கூடாது. அங்க இப்படி இவ யோசிக்கும் போது இந்த நன்னு கோஸ்ட் எல்லாம் அங்க தெச்சிக்கணும் ஓடும். இத பாக்குற அவளுக்கு புரியல. ஆமா என்ன இது, எதுக்காக இதுங்கெல்லாம் இப்படி தெச்சிக்கணும் ஓடணும்? நம்ம தான் இதை பார்த்து பயந்து ஓடணும், எதுக்காக இதுங்க நம்மள பார்த்து பயந்து ஓடணும்? இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு பவர்ஃபுல்லான ஆரா அது பின்னாடி வருது. அப்பனா இன்னமும் கொஞ்சம் என்டியூர் பண்ண போதும். அந்த பர்சன் மூலமா என்னால தப்பிக்க முடியும், இந்த இடத்த விட்டு போகவும் முடியும். இப்படின்னு அவங்களும் காப்பாத்துங்க இப்படின்னு சொல்லின்னு வர அங்க வரது நம்ம ஜியாங்க பார்த்தோன்னே அவளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா இது இவனா அந்த ரூக்கி? இவனா இது? பாசிபிளி வாய்ப்பே இல்ல. வந்தது வந்துட்டான். இவன் கிட்டே ஹெல்ப்ப கேட்க வேண்டியதுதான். ஜியாங் காப்பாத்து. ஆனா நம்மால வலிய
தலையை மறைக்காம சைட்ல போறியா இப்படின்னு அங்க தட்டி விட அவ்வளவுதான் அவ சைட்ல விழுவா பொத்துன்னு. டேய் நான் ஒரு பொண்ணுடா, பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோ அவனோட படைய வெளியில வர வைக்க கொச்சன்னு ஏகப்பட்ட இன்செக்டும் அப்படி அப்பியர் ஆகுது. அதை வச்சு ஆளு டிவோர் பண்ணிட்டு போயினே இருக்கான். அங்க மூக்கு புரியல, அங்க மூக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இவன் கிரியேஷன் டைப் தானா, அந்த டைப்ல இருக்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இவனோட எபிலிட்டி அது எப்படி இந்த அளவுக்கு பங்கமா இருக்கு? அதே மாதிரி ஏன் என்னோட இதயம் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா பீட் பண்ணுது? இவன் உண்மையிலே யாரு இப்படின்னு இவன் ஆச்சரியமாவ இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுருங்க. டியான்ஜாவ் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கேம்ப் இருக்குல்ல, அங்கல இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். சோ கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சோ வீடியோஸை நம்ம பெருசாவே பார்க்கலாம். அதனால தான் வீடியோ ஒண்ணு வந்திருக்கும். அப்படி வீடியோஸ் ஏதாச்சும் வரலனா கண்டிப்பா நான் வேலையா இருப்பேன். அதுதான் ஒரு ரீசனா இருக்கும். சரி ஏதோ ஒண்ணு வீடியோ பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக்க போட்டுருங்க. சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.